ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வந்து சிக்கன் லெக் பீஸ் வந்து நீங்கள் நல்லா ஃப்ளஷ்ஷோடு இருக்கிற மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் கீறி விட்ட மாதிரி இருக்கணும். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுத்த வெங்காய பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், தக்காளி பெரிய சைஸில் வந்துட்டு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது, இது நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம், பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கோம், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் 2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மேத்தி லீஃப் அதாவது வெந்தயக்கீரை வந்து ட்ரையான வெந்தயக்கீரை 1 ஸ்பூன், கடலை எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேவையான இந்த பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் அதாவது லெக் பீஸ் செய்கிறதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்துட்டு ஒரு 100 ml ஆயிலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். நான் ஆப்பிள் தக்காளி தான் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், கரம் மசாலாவும் உங்களுக்கு அளவாக தேவையான அளவு எவ்வளவோ அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போது லெக் பீஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த கடாயில் வந்து 3 பீஸ் தான் அதாவது சரியாக இருக்கும். நீங்கள் எக்ஸசிவாக போட்டிங்கன்னா நல்லா வதங்காது. அதனால் 3 பீஸ் மட்டும் நான் எடுத்து செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் திருப்பி ரொட்டேட் பண்ணி போடுறது வந்து பார்த்து போடணும், இல்லைன்னா அதோடய ஃப்ளஷ் வந்து உடஞ்சிரும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்த வேண்டாம். கொஞ்சம் நேரம் நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சிக்கன் வேகிறதுக்காக மட்டும் சேர்த்துனா போதும். அதிகமாக சேர்த்துனா உங்களுக்கு மசாலா கம்ப்ளீட்டாக அதில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ நம்ம லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் ஒரு 1/2 hour கிட்ட வேக விட்டுட்டு, இப்போ நம்ம அதாவது வறுத்த வெங்காயத்தை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் சேர்த்துட்டா சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கிளிப்பில் வச்சு திருப்பி ரொட்டேட் பண்ணுங்கள். கரண்டியில் பண்ணால் உடஞ்சிரும். இப்போ சூடான சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வெங்காயம் பூண்டும் கார்னிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.